வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது ஆணவம் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி திருமதி எஸ் குரு சித்ரா அவர்கள் பெங்களூரு விமானப்புற ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட எல்பி சாஸ்திரி நகர் தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் தொழில்நுட்பத்தில் எம்டெக் முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு 2015 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்கிறார்கள். 2017 ஆண்டு ஒய்எச்இயில் எம்ஏ பட்டம் முடித்திருக்கிறார்கள். அவர்கள் 1998 ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 22 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது உரையை நிகழ்த்திருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிக திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். இந்த ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமல பாதங்களை என் சிரம் தாழ்த்தி பணிந்து அவர் சூக்குமமாக இருந்து இந்த உரையை நடத்தி தருமாறு வேண்டிக் கொண்டு குருவின் நினைவோடு நான் தொடங்குகிறேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு ஆணவம். நமக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் மனிதனிடம் இருக்கும் கலகங்கள் 3. அவை ஆணவம், பாவப்பதிவுகள், மயக்கம். இதைத்தான் ஆணவம், கண்மம், மாயை என்று கூறுகிறார்கள். அதில் நாம் இன்று ஆணவம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். முதலில் ஆணவம்னா என்னன்னு பார்க்கலாம். என்னை முன்னிறுத்தி என் எண்ணம், சொல், செயல் இருந்தால் அதைத்தான் நாம் ஆணவம் என்று சொல்கிறோம். தன் சொல்லும் கருத்தும் செயலும் தான் கரெக்டு, சரி அப்படின்னு நினைக்கிறத ஆணவம்னு சொல்றோம். அதாவது ஆணவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ற அதிகார பற்றும் எனது என்ற பொருள் பற்றும், இதைத்தான் நம்ம ஆணவம்னு சொல்றோம். ஆணவம் என்றால் ஆன்மா பிளஸ் அவம், ஆன்மா பிளஸ் அவம் ஆணவம். அவம் என்றால் அவமானம், அதாவது நம் ஆன்மா கீழே போயிட்டே இருக்குது, நம்ம ஆன்மா அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்மா எந்த நோக்கத்தோடு பிறவி எடுத்து வந்ததோ அந்த நோக்கத்தை மறந்து தன் நிலையில் இருந்து கீழே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆணவம் நமக்கு துன்பத்தை கொடுப்பதால் நம் பாவப்பதிவு கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. என்னோட பாவத்தை போக்கத்தானே நான் இந்த பிறவி எடுத்துள்ளேன். அந்த பிறவியின் நோக்கத்தை மறந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை இவைகளின் உந்துதலாலே நாம் பொருளளவிலும் புலன் அளவிலும் மயக்கமுற்று மனம் போன போக்கிலே நாம் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வந்த வேலை என்ன? பாவப்பதிவுகளை போக்கிக் கொண்டு இறை நிலையை அடைவதுதானே. ஆனால் நாம் புலன் கவர்ச்சியாலும் சூழ்நிலை கவர்ச்சியாலும் பிறவியின் நோக்கத்தை மறந்து விடுகிறோம். அதனால் பேராசை, சினம்,
கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என அருகுண வயப்படுகிறோம். அதனால் பழி செயல்களை எல்லாம் செய்து துன்பப்படுகிறோம். இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்கள். ஆக நாம் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இவையால் உந்தப்பட்டு முனைப்புடன் செயல்பட்டால் அததான் நம்ம ஆணவம்னு சொல்றோம். சரி, ஆணவத்திற்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன என்று இப்ப பார்க்கலாம். தருக்கு, செருக்கு, திமிரு, கர்வம், அகம்பாவம், தன்முனைப்பு இவையெல்லாம் ஆணவத்தினுடைய வேறு பெயர்கள். நானுன்னு எப்ப எல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய ஆணவம் கூடிட்டே போயிட்டு இருக்குங்க. இது எனது, என்னுடையது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு நம்ம எதுலையுமே திருப்தி அடையாமல் எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய ஆணவம் கூடிட்டே போகுது. இந்த நான் என்பது எழுச்சி நிலை. நானாக எழுந்தால் தவறில்லை. நான் வேறு வேறாக எழுகிறேன். அதாவது நான் இன்னார், எனது தொழில் இது, நான் ஒரு கலெக்டர், நான் ஒரு டாக்டர், இன்ஜினியர், குடும்ப தலைவர், தலைவி, நான் மாமியார், நான் மினிஸ்டர், நான் மினிஸ்டராக இருப்பதால் நான் பவர்ஃபுல் மேன். இந்த மாதிரி நான்னு இருக்கிறதா நம்ம ஆணவம்னு சொல்லுறோம். அந்த நானாக எழுந்தால் பரவாயில்லை, அது கூட என்னமோ எழுகிறது. இதுவெல்லாம் என்னுடைய தொழில், என்னுடைய அடையாளங்கள். ஒரு கலெக்டர் ஒரு கூட்டத்துல வராரு, அவர் சாதாரண மனிதனாக வரமாட்டார். நான் கலெக்டருங்கிற பாவத்துலதான் வராரு. எஸ்பி வராரு, கையை முறுக்கிட்டு நான் எஸ்பின்னு தான் வருவாரு. வெறும் நானாக யாரும் வர்றதில்லை. வெறும் நான் என்னவென்றால் எந்த அடையாளமும் இல்லாத, சாயம் பூசாத வெறும் நான். அது எப்ப வரும்னா நாம் நம்மை உணர்ந்து கொண்டால்தான் வரும். அது வந்துருச்சுன்னா நமக்கு துக்கங்கள், துன்பங்கள் எதுவும் கிடையாது. எது காயப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளங்கள் தான் காயப்படுகிறது. இப்ப கலெக்டர், நான் கலெக்டருங்கிற பாவத்தோட தானே வராரு. ஒருத்தர் கூட மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அவமானமா போச்சு. காயப்பட்டது யாரு? நான் கலெக்டருங்கிற அந்த பாவம் தானே, அந்த அடையாளங்கள். இது தொழில், என்னுடைய அடையாளங்கள், இதெல்லாம் என்னுடைய அடையாளங்கள் தான். உண்மையான நானுக்கு அவமானம் இல்லை. அப்ப நம்ம துக்கத்திற்கு காரணம் அது உண்மையான நானாக இயலாததுதான். நானுங்கிற விஷயத்தில் இருந்து விலகி எனக்கு கிடைச்சிருக்கிற பதவி, தொழில் அதை வச்சுக்கிட்டு உண்மையான நானை அது இழந்துருச்சு. ஒரு மனிதன் புத்தரிடம் கேட்கிறார், ஐ வாண்ட் ஹாப்பினஸ், அதாவது எனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று. அதற்கு புத்தர் பதிலளிக்கிறார், ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஐ, தென் ரிமூவ் வாண்ட், தென் யூ ஹாவ் ஹாப்பினஸ். அதாவது முதலில் நான் என்பதை நீக்கிவிடு, வாண்ட் என்பது ஆசையை, விருப்பத்தை குறிக்கிறது. இந்த இரண்டையும் நீக்கிவிட்டால் பிறகு இருப்பது எல்லாம் மகிழ்ச்சி தான். நீ மகிழ்ச்சியை தேடி எங்கும் போக வேண்டாம், மகிழ்ச்சி உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்கிறார் புத்தர். நம் துன்பத்திற்கு காரணம் ஆசைதான் என்று புத்தர் கூறுகிறார். ஆனால் நம் மகரிஷி அதை மாற்றி அமைத்து ஆசைப்படாதே என்று சொல்லாமல் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவை ஏற்படுவது இயல்பு, ஆசையை சீரமைக்க வேண்டும் என்று ஆசை சீரமைத்தல் எனும் அகத்தாய்வு பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பொருள், மக்கள், புலன் இன்பம், புகழ், செல்வாக்கு
இந்த 5 வகை பற்றுகள் ஏற்படுவது இயல்பு. நாம் கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்தும் விழிப்போடு இப்பற்றுகளை காத்துக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார். ஆசையின் மறுமலர்ச்சியே 6 தீய குணங்கள். இச்சை குறுகிடில் அருகுணமாகிவிடும், இச்சையின் பூரணம் நிர்குணமாகிவிடும். நான் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? சிறு வயதில் மகிழ்ச்சியாக இருந்த நான் வயதானவுடன் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? எப்பயாவது நான் சந்தோஷமா இருக்கிறேனா? ஏன் சந்தோஷமாக இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் அளவுகளை மீறுகிறேன். நான் ஏன் அளவுகளை மீறுகிறேன் என்று கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலாம். நான் பிறந்தது முதல் 10 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். ஆனா பொண்ணாங்கிற அந்த உணர்வு எனக்கு இல்லை. நான் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு பசிக்கும். ஆனா என்னுடைய அம்மா தான் கவலைப்படுவாங்க. ஏன்னா நான் சாப்பிடலைன்னா அம்மாவுக்கு தான் கஷ்டம். நான் சின்ன வயசுல சாப்பிடலைன்னா அம்மாவுக்கு தான் கஷ்டம். அவங்க ஊட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. நான் ஆனா பொண்ணான்னு தெரியல. அப்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி மகிழ்ச்சியாக இருந்த நான் எப்பொழுது என் மகிழ்ச்சியை இழக்கிறேன்? எப்ப நான் மகிழ்ச்சியை இழக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசு வரைக்கும் யாரு தூக்குனாலும் போறேன். கொஞ்ச வயசு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எப்பொழுது என் அம்மாவின் அடையாளம் நான் கண்டு எனது அம்மா என்று ஒரு அட்டாச்மெண்ட் போடுறேனோ, அப்போ யாரு தூக்குனாலும் நான் போக மாட்டேன். அப்ப என்ன வந்துருச்சு? இப்போ எனதுன்னு வந்துருச்சு. எனது அம்மா. அம்மா தூக்குனா போவேன், அவங்க தூக்குனா போக மாட்டேன். அப்புறம் ஆடைகள் வந்துருச்சு. 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குற சேலையே அது 5,000 ரூபாய் வாங்குற சேலை செய்யாதா? சொல்லுங்க, செய்யுமா செய்யாதா? அப்புறம் ஏன் நான் 50,000 ரூபாய்க்கு வாங்குறேன்? ஆணவம். இங்கதான் ஆரம்பிக்கிறது கவலை. 5,000 ரூபாய் செய்யற சேலையைத்தான் அந்த 50,000 ரூபாய் சேலையும் செய்யுது. அதை நான் ஏன் வாங்கணும்னு நினைக்கிறேன்? என்ன காரணம்? ஆணவம். தன் மானத்தை கொடுப்பதற்கு, மானத்தை இழக்காமல் இருப்பதற்கு தான் ஆடை. ஆனா நாம என்ன பண்ணுறோம்? ஆணவத்திற்காக ஆடையை வாங்குகிறோம். ஆணவம் எப்ப பெருகுதோ அப்ப என்ன ஆயிருச்சு? என்னுடைய சந்தோஷம் போயிருச்சு. எல்லாத்துலயும் என் சந்தோஷம் போயிட்டே இருக்கு. இப்ப மகனோட திருமணம் வருது, சாப்பாடு போடணும். நான் அவங்க பசிக்காக தான் மெனு போடுறேன்னா, நான் போடக்கூடிய மெனுவில் என்ன இருக்குது? ஆணவம். அவங்க வீட்டு கல்யாணத்துல 10 பதார்த்தம் இருந்ததே, நாம என்ன அவங்கள விட குறைஞ்சவங்களா? 20 பதார்த்தம் வைப்போம். ஆணவம். நான் 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வச்சிருக்கேன். பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு 25 லட்சம் ரூபாய் கார்ல இறங்குறாரு. இப்ப என்னுடைய மனசு என்ன ஆகுது? என்னை விட பதவியில் குறைந்தவர் அவரே 25 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப என் மனசு அதை வாங்கணும்னு நினைக்குது. 30 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்குறேன். இந்த 30 லட்சம் ரூபாய் காரு இந்த 8 லட்சம் ரூபாய் காரு பண்ற வேலையைத்தானே பண்ண போகுது. அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன? ஆணவம். இந்த காரு என்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவம். ஆக வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழப்பதற்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற ஆணவம். சின்ன வயசுல ஒரு வயசு வரைக்கும் ஆணவம் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எப்ப எனக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேனோ, ஆடையில ஆணவம், திருமணத்துல ஆணவம், வாகனம் வாங்கறதுல ஆணவம், எல்லாத்துலயும் ஆணவத்தையே நான் காட்டிட்டு இருக்கிறேன்.
ஆக நம்ம மகிழ்ச்சியை நம் மகிழ்ச்சியை குறைப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவம் தான். ஒரு சிறு கதையின் மூலம் நாம் ஆணவத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஞானி ஒரு காட்டின் வழியாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கானகத்து எல்லையில் இருந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் மன்னர் அந்த காட்டின் வழியாக வருகிறார். இந்த ஞானியை பார்த்தவுடன் தேரிலிருந்து இறங்கி வணக்கம் சொல்லி அவரை பணிந்து நிற்கிறார். அப்போ அந்த ஞானி, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமி, நான் இந்த ராஜ்யத்தினுடைய மன்னன்னு சொல்றாரு. எந்த ராஜ்யம் என்று அந்த ஞானி கேட்கிறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெயரை சொல்லி அந்த தேசத்தினுடைய மன்னன் நானுன்னு சொல்றாரு. சொல்லிட்டே என்ன பண்றாரு, சுவாமி நீங்க எங்க தேசத்துக்குள்ள வரணும், என்னுடைய அரண்மனைக்கு வந்து எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், உங்களுடைய நல்ல ஆசையை எங்களுடைய மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரிப்பா வரேன்னு சொல்லிட்டு மன்னனுடைய அந்த ரதத்தில் ஏறி உட்கார்ந்து அந்த கானகத்தில் இருந்து அந்த ராஜ்யத்துக்குள்ளார வர்றாங்க. அப்போ அந்த மன்னர் சொல்றாரு, இதிலிருந்து என்னுடைய எல்லை ஆரம்பம், எனது தேசத்தினுடைய எனது நாட்டினுடைய எல்லை இங்கதான் சுவாமி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா, வழி முழுக்க அவர் வரக்கூடிய அந்த தேசத்தில் உள்ள எல்லா இடத்தையும் காமிச்சு இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டே வராரு. அரண்மனை வந்ததும், என்னுடைய அரண்மனை வந்துருச்சு சுவாமி, நீங்க வாங்க, அரண்மனைக்கு உள்ள வாங்க சுவாமின்னு சொல்றாரு. அப்போ அரண்மனைக்கு உள்ள வராம அந்த ஞானி சிரிப்பாரு. உடனே மன்னர் கேட்கிறாரு, சுவாமி எதுக்கு சிரிக்கிறீங்க? அதற்கு ஞானி, இவ்வளவு நேரம் நீ என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கிட்டே வந்தியே, இதெல்லாம் ஒரு காலத்துல ஒருத்தன் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்ப அவனை காணோம். அதற்கு முன்னாடி, அவனுக்கு முன்னாடி கொஞ்ச காலம் முன்னாடி இன்னொருத்தன் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு அவனையும் காணோம், போயிட்டாங்க. ஆனா என்னுடையதுன்னு சொல்லப்பட்ட அந்த பொருட்கள் அதே இடத்தில் அப்படியே இருக்கிறது, இத நினைச்சுதான் சிரிச்சேன்னு சொல்றாரு. உடனே மன்னருக்கு கோபம் வருது. யார் சொன்னது உங்ககிட்ட இதெல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு? அப்ப இன்னொருத்தர் சொன்னாருன்னு சொல்றீங்களே, யாரு அந்த ஆளுன்னு கேக்குறாரு. அந்த ஞானி சொல்றாரு, இன்னைக்கு எதுவெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்றியோ அது கொஞ்ச காலம் முன்னாடி உன்னுடைய தகப்பனாரு என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி அவருடைய தகப்பனாரு இது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னுடையது இது என்று சொன்ன உன்னுடைய பாட்டனாரு போயிட்டாரு, உன்னுடைய தகப்பனாரு போயிட்டாரு, இன்னைக்கு நீ உன்னுடையதுன்னு சொல்ற இது எல்லாம் நீயும் ஒரு நாள் விட்டுட்டு போக போற. அடுத்து உன்னுடைய மகன் வந்து இது என்னுடையதுன்னு சொல்லுவான். என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் என்னுடையது அல்ல என்று எப்பொழுது ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அன்றுதான் அவன் எல்லாவற்றையும் தன்னுள்ளே உணரக்கூடியவனாக வர முடியும்னு சொல்றாரு. அப்ப அந்த மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. சுவாமி, இவ்வளவு நாள் நான் பொருள் பற்றுல உலக பற்றுல உண்மை பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்காதனாலதான் இது நான் என்னுடையது என்ற நிலையிலே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானியின் பாதத்தில் விழுகிறார். ஆக நான் எனது என்ற பற்றை முற்றிலுமாக நீக்க வேண்டும். அப்படின்னா இது என்னுடையது அல்ல என்று முற்றிலுமாக துறந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்குள்ளும் நாம் இருக்க வேண்டும், நாம் அதுலதான் இருக்கணும், அதுலதான் வாழணும். அதத்தான் தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும்னு சொல்றாங்க. இது என்னுடையது என்று எல்லை கட்டி கொள்ளும் பொழுது மனம் அங்கே மிக மிக குறுகி விடுகிறது என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. இந்த பற்றுகளில் இருந்து நம்மை நாம் முழுவதுமாக விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சி மட்டும்தான் நான் எனது என்ற பற்றுகளில் இருந்து விலகி
நாம் அறிவிலே தெளிவு பெற்று உயர்ந்து இந்த வாழ்க்கையை நாம் தெள்ளத் தெளிவாக வாழக்கூடிய பண்பு நமக்கு இயல்பாக வரும். அந்த பண்புகளை பெறக்கூடிய பயிற்சிகளை தான் மகரிஷி நமக்கு அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. பரிணாமத்தில் எத்தனை தலைமுறைகளாகவோ நாம் கொண்டு வந்த இந்த ஆணத்தை திடீர்னு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நம்ம மாத்திக்க முடியாது. முயற்சி செய்ய வேண்டும். விடாமுயற்சி செய்து இந்த பற்றுகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். நாம் இறைநிலையுடன் ஒன்றிக் கலந்து உறைந்து நின்று தவம் இயற்றும் பொழுது அங்கு தன்முனைப்பு நீங்குகிறது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். முன்னேற்றம் லட்சியம் என்பது வேறு, தனது என்ற பொருள் பற்று வேறு. நாம எல்லாத்துலயும் அளவு முறை காத்து பழகி கொள்ள வேண்டும். அளவு முறை அறிந்து விழிப்போடு இப்பற்றுகளை வளர்த்தும் காத்தும் கொள்ள வேண்டும். நீரில் குளிப்பது அவசியம்தான். ஆனா நாம நீரில் மூழ்கி விடாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதுபோல நெருப்பும் நமக்கு வாழ்க்கையில பல வகையிலும் தேவைப்படுகிறது. நெருப்பு நம்மை எரித்து விடாமல் நம்மை காத்து கொள்ளவும் வேண்டும். மகரிஷி அவர்கள் பற்றுகள் ஏற்படுவது இயல்பு, அளவு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆணவம் அகன்ற இடத்தில்தான் இறையாற்றல் பாயும். எப்படி வெற்றிடத்தை நோக்கி காற்று பாயுமோ அதுபோன்று ஆணவம் அகன்ற இடத்தில்தான் இறை அருள் கிடைக்கும். சப்போஸ் 100% ஆணவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 100% இறையாற்றல் கிடைக்கும். அப்ப எவ்வளவு % ஆணவம் இல்லையோ அந்த அளவுக்கு நமக்கு இறை அருள் கிடைக்கும். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கு காரணம் மற்றவங்கன்னு. ஆனா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய கலகங்களும் கர்ம வினைகளும் தான். அதன் மூலமாக நம்முடைய மனம் உணர்ச்சி வயப்பட்டு அருகுண வயப்பட்டு நாம் செயலாற்றி வருகிறோம். அதன் விளைவாகத்தான் நமக்கு துன்பங்கள் வருதே தவிர மற்றவர்கள் எல்லாம் உண்மையான காரணம் அல்ல. அப்ப நம்முடைய வினைதான் அவர்களை தூண்டி துன்பத்தை கொடுக்குது. அப்போ நமது குறையை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் இனி நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களாகவே இருக்கும். நான் நல்ல விளைவுகளையே எனக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அறிவிலே தெளிவு பெற்றால் அங்கு தருக்கு ஒளியும். ஆணவம் என்ற ஒன்று முற்றிலும் அப்பதான் நம்ம விட்டு நீங்கி போகும். அகத்தாய்வு பயிற்சி மூலம் நாம் அருகுண சீரமைப்பு செய்து நம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கும் பொழுது நம்மிடம் உள்ள ஆணவம் நீங்கி அன்பும் கருணையும் ஓங்குகிறது. எப்படி மூங்கிலில் இருக்கும் வேண்டாத அடைப்புகளை நீக்கும் பொழுது புல்லாங்குழலாக மாறுகிறதோ அதுபோல நம்மிடம் உள்ள வேண்டாத அந்த அழுக்குகளை தேவையில்லாத குணங்களை மாற்றும் பொழுது அங்கு அன்பும் கருணையும் மலர்கிறது. அகந்தை உறவுகளை முறிக்கும், அன்பு உறவுகளை வளர்க்கும். அகந்தையில் உறவு மலராது, மனம் வீசாது. அகந்தை ஒளியும் போதுதான் உறவு மலர்ந்து ஊரெல்லாம் வீசும். அப்பதான் எல்லோரிடமும் இணக்கமும் இனிமையான நட்பும் வளர தொடங்கும். மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். இதன் காரணமாக மற்றவரும் நலம் காண்பார்கள். எண்ணம், சொல், செயலால் மற்றவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய செயல்களையே நாம் செய்வோம். நான் என்று சொல்லக்கூடியது எதுனா, இறைவனே எனக்குள்ளாக அறிவாக இருந்து என் உடலை இயக்கிக் கொண்டு இருக்கிறான். நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு அனைத்துக்குமே அவனே விளைவாக வந்து கொண்டிருக்கிறான்.
எனது என்று சொல்லக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமானது. இதைத்தான் கீதையில், எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இந்த மாற்றம் உலக நியதியாகும் என்று கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. ஆக எதுவும் எனது இல்லை, எல்லாம் இறைவனுக்கே சொந்தமானது. இறைவன் கொடுத்திருக்கிறான் எனக்கு, நான் உடையவன், உடைமைகள் எனது இல்லை. கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும். நம் உயிர் போனால் எதுவும் நம்முடன் வராது. நம் அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குழந்தைகள் யாரும் நம்முடன் வர தயாராக இல்லை. பணம், சொத்து, வீடு, காரு, பங்களா எதுவும் நம்ம கூட வர முடியாது. நம் உயிர் போனால் சகலமும் போனது, எதுவும் நம்முடன் வர முடியாது. இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடன் வருவது நம் கர்ம வினைகளே. நம்முடன் கடைசி வரை வருவது நம் பாவமும் புண்ணியமே மட்டுமே. ஆக கடைசி வரை நம்முடன் வருவது நாம் சேர்த்து வைத்திருக்கும் நம் பாவமும் புண்ணியமும். இதைத்தான் நம்முடைய சொத்துக்கள், பொருள், புகழ், செல்வாக்கு இவற்றை முயற்சி, ஒழுக்கம், சமூக தொண்டு ஆகியவற்றின் மூலம் நாம் ஈட்ட வேண்டும். தன்முனைப்பை நல்ல முனைப்பாக நாம் மாற்ற வேண்டும். நாம் வாழும் காலத்தில் போட்டியின்றி, பொறாமையின்றி, குரோதம் காட்டாமல், பேராசை கொள்ளாமல், வஞ்சம் கொள்ளாமல், பிறரின் தவறை மன்னித்து பழகினால் வாழ்வில் வளம் பெறலாம். பொறுமையோடும் எளிமையோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழ்ந்தால் போகும் பாதை கடைசியில் மோட்சத்திற்கு வழிவகுக்கும். ஆணவத்தை அகற்றினால் மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி, எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி, என் ஆசான்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி, என் உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. இப்போது கேள்வி நேரம். ஐயம் தெளிதல். அம்மா அவர்களிடம் உங்கள் ஐயங்களை கேள்விகளாக கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு நித்யானந்த தவம் கன்னடத்தில் எடுக்க இருக்கிறோம். அதை அடுத்து 4:45 மணிக்கு வேர்ல்டு பீஸ் பிளஸிங், 4:55 மணிக்கு கன்னடத்திலே ஸ்கை ப்ரொஃபசர் ஸ்ரீமதி கனகலதா அவர்கள் ஜீவனத ஷில்பி என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள் 12:01 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபசர் ராஜேஸ்வரி குமார் அவர்கள் விடாமுயற்சி என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அதை அடுத்து கன்னடத்திலே 4:15 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபசர் ஸ்ரீமதி பார்வதி பாய் அவர்கள் யோகா தர்ஷனா ஃப்ரம் வேதாஸ் அண்ட் உபனிஷத் என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். இதை அன்பர்கள் அனைவரும் இணைந்து நற்பலனை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதை நமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி அவர்களும் நலன் பயன்பெற வேண்டும் என்ற வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கேள்வி நேரம். நாகராஜ் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. சித்திரமா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அதாவது ஆணவம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு சொன்னாங்க. அதை
கோடிட்டு தனியாக விளக்கி தெரிவித்தாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு இந்த டிவியில் நீங்கள் பார்க்கலாம், இந்த கொரோனா வந்துட்டு எல்லாரும் முகத்தையும் மூடிட்டு இருக்கு. இந்த மூக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்னாருன்னு அடையாளம் காண முடியும். அந்த மூக்கையே இப்போ நம்ம மூடிக்கிட்டோம். அந்த மூக்கை மூடிக்கிட்ட பிறகு அப்போ கூட வந்து டிவியில அரசியல்வாதிகள் இந்த போட்டோவுக்கு அவ்வளவு பாடுபடுத்துறாங்க. அந்த நம்ம வேதாத்திரியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆழமா இந்த நானை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நானை இன்னைக்கு குருச்சித்ரா அவங்க மிக தெளிவாக விளக்குனாங்க. வேதாத்திரியத்தை விட்டு விலகி செல்லாம முழுக்க முழுக்க அந்த நானை பற்றி மிக தெளிவாக விளக்கினார்கள். அந்த அம்மாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அவருடைய சேவை மேலும் தொடர வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய கருணாகரன் ஐயாவுக்கும் நல்ல தொகுப்பாக நிறைய விலகாமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய அவருடைய சேவை சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இந்த வினாடியிலிருந்து நாம் இந்த நானை விலகி அந்த உண்மையான நானாக இருப்போம் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஜெகதீஸ்வரன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மையாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தன்முனைப்பு என்ற ஆணவத்தை பற்றி சிறப்பாக வந்து நாம் எப்படி மகிழ்ச்சி இழந்துடுறோம் தன்முனைப்பினால்ன்றதெல்லாம் நல்லா விளக்கி சொன்னாங்க. ஒரு குட்டி கதை மூலியமா நல்லா விளக்கி சொன்னாங்க. அவங்களுடைய தொண்டு மேலும் சிறக்கணும்ன்றத நான் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் அவர்கள் வளர்ந்து ஆன்மீகத்தில் தொண்டு செய்ய வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்குடமுடன் அம்மா, வாழ்குடமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. பேச விருப்பம் இருப்பவர்கள் இணைப்பில் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்து இணைப்பில் கலந்து கொள்ளலாம். செந்தில் முருகன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு ஆணவம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஆணவம் பத்தி சரியா புரிதல் இல்லாமையே நிறைய பேர் அழிஞ்சும் போயிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 8 லட்ச ரூபாய் காராவும் இருக்கலாம், இல்ல 30 லட்ச ரூபாய் காராவும் இருக்கலாம். ரெண்டுமே பயணிக்கின்ற தூரமும் சரி, பயணிக்கின்ற பாதையும் சரி, ரெண்டுமே ஒன்றுதான். ஏன்னா 2 காருமே ரோட்ல தான் போகும். சிக்னல் விழுந்துடுச்சுன்னா சிக்னல்ல நின்றுதான் ஆகணும். ஸோ அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நாம வாழ்க்கையில இன்பமாவும் சந்தோஷமாவும் இருக்கலான்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி கேள்விகளை கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மகேஸ்வரி வெங்கடேஷன். மகேஸ்வரி வெங்கடேஷன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் மகேஸ்வரி பேசுறேன். குருச்சித்ரா பேசின இந்த இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆணவம் பத்தி பேசின அந்த சொற்பொழிவு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க எந்த சொன்ன சேர்ந்தவங்கம்மா? பெங்களூர் விமானபுரா ஸ்கை ட்ரஸ்ட்டுங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது.
நல்ல வேதாத்ரீயத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசின அந்த பேச்சால ரொம்பவே மனசுக்கு இதா இருந்தது. எப்படி நம்ம ஆணவத்தை ஒழிக்கணும், ஆணவம் தான் தனதுங்கிற அந்த தன்முனைப்பை ஒழிக்கணுங்கிறது இந்த டாபிக் சூப்பரா இருந்ததுங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. நீங்க எந்த ஸ்கை ட்ரஸ்ட் பேசுறீங்க மேடம்? மகேஸ்வரி அது சொல்லிட்டு பேசுறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வீரியநாதன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குங்களா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாவோட குறிச்சிராமா வாழ்க வளமுடமா நல்லா இருக்குங்க. ஆணவத்திற்கு அந்த ஆடம்பரமே ஆணவத்திற்கு வழிவகுக்குங்கிறத அந்த ஆடம்பரத்தை பத்தி நல்லா விளக்கி சொன்னீங்க. ஆடம்பரமே ஆணவத்துக்கு வழிவகுக்குது. பொருள் பற்று, அதிகாரப்பற்று, புகழ் பற்று தான் ஆணவத்தை இழுத்து செல்வதுங்கிற நல்லா சொன்னீங்க. நல்லா சிறப்பாக சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. கலாவதி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சித்ராமா. வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு ஆணவத்தை பத்தி அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு என்னுடைய இதுன்றது நேத்திக்கு என்னோட தந்தை இது, தகப்பனாருது, அடுத்தது மூதாதியர்துன்னு சொல்லி அருமையா விளக்கினீங்க. இன்றைய தலைமுறையினரெல்லாம் இதை உணர்ந்து கொண்டாங்கன்னா இனிமே யாருமே ஆணவத்தோட அலைய மாட்டாங்க. நம்ம மகிழ்ச்சியோட வழி நின்று நல்ல வாழ்க்கை நடத்துவாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மேடம் முடிச்சுக்கலாங்களா? சரிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இன்றைய தலைப்பான ஆணவம் என்ற தலைப்பிலே மிக எளிமையாக ஆணவத்தை நாம் எப்படி நம் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்று இனிமையான தமிழிலே, எளிமையான தமிழிலே வேதாத்திரியத்தை இணைத்து சிறு கதைகளெல்லாம் கூறி நம்மிடையே உரையாடி இருக்கிறார்கள். அவர்கள் உரையில் நன்றாக தெரிந்து கொண்டால் நாம் ஆணவத்திலிருந்து எப்படி விலக முடியும் என்பதை மிக எளிமையாக கூறினார்கள். அம்மா அவர்களை இப்போது உங்கள் சார்பாக வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடவும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனையை அளித்த அருள்நிதி திருமதி குரு சித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பிலே இணைந்து அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை மீண்டும் 12 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்.
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.